செப்டம்பர் 17, 2025 இன்றைய வேத வசனம் ஆமோஸ் 8:11. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகின்றார். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் ஆமோஸ் 8:11. The Lord God says, I will send a famine because you will not listen to the word of the Lord. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா ஆவியானவரே. அப்பா, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து எங்களை மகிமையில வெற்றி சிறக செய்ய போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. ஆகிலும் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழிநடத்தி எங்களை மகிமையாய் அப்பா எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்களை வெற்றி சிறக செய்ய போகின்ற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி ராஜா. அப்பா, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகின்றாராம். கர்த்தாவே, அப்போ இந்த காலகட்டத்தில் அநேகர் ஆவியானவரை மிஷனரிமார்கள், ஊழியக்காரர்கள், எவாஞ்சலிஸ்ட் எல்லாம் ஆவியானவரை மறித்து கொண்டு இருக்காங்க ராஜா. இந்த பிசாசானவன் அவர்கள் எழும்பாதபடிக்கு அப்போ அவனுடைய வேதத்தில் இருக்கிற வசனத்தில் இருக்கிற ஆவியான வசனங்களை மற்றவர்களுக்கு சொல்லாதபடிக்கு அவர்களை அழைத்து கொண்டு இருக்கான் தகப்பனை. இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக ஆவியானவரை. உம்முடைய வருகை சமயமாக இருக்கின்றது ராஜா. ஆவியானவரை இந்த அழிவு எல்லாம் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்குது என்று நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. ஆவியானவரை எப்பொழுது கூட இறங்க ராஜா. அநேக ஜனங்கள் ஆவியானவரை புரிந்து கொள்ளாமல் ஆவியானவர் வேதத்தை விட்டு விலகி இந்த ஃபோன்ல உலகத்தை காரியங்களில் தங்களுடைய நேரங்களை செலவிட்டு கொண்டு இருக்காங்க. என் தகப்பனே, கர்த்தாவே, இந்த சத்ருவானவன் ஒவ்வொருவருடைய கரங்களிலும் அந்த மொபைல் ஃபோனை கொடுத்து விட்டு அதில் ஒவ்வொருவரும் மூழ்கி தங்களுடைய குடும்பங்களை மறந்து தங்களையே தாங்கள் மறந்து அந்த மொபைலில் மூழ்கி விடுகிறாங்க. என் தகப்பனே, இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக என் தகப்பனே. ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்க ராஜா. ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் ஆவியானவரும் உடைய வேதத்தை பிடித்து கொண்டு அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தங்களுடைய இருதயங்களை பதித்து கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேலே ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, அப்பா, உம்முடைய வசனங்கள் கேளாதபடிக்கு பஞ்சத்தை அனுப்ப போகிறேன் என்று சொல்லியிருக்கின்றேன் தகப்பனை. இன்றைக்கு கூட ஆவியானவர் வேத வசனத்தை நாங்கள் பிடித்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியானவர் எப்பொழுது இறங்க ராஜா. ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவர் இந்த சத்துருக்களால் நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு எங்களை நீர் பாதுகாத்து கொள்வீராக. ஆவியான இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை விட்டு எங்களை விலக்கி அப்பா உம்மில் எங்களை நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. வேத வசனத்தில் நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. எப்பொழுது இறங்க ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. கர்த்தாவே, வேதத்தில் கூட பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை ஆவியானவரை சோதித்த பொழுது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது போல ஆவியானவரே, உணவு பஞ்சம் வந்தாலும் என்ன வாதை நோய்கள் எந்த இது வந்தாலும் நாங்கள் பிழைப்பான வேத வசனம் இல்லை என்றால் நாங்கள் அழிந்து போவோம் என் தகப்பனே. இன்றைக்கு கூட அதை மாற்றுவீராக. எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவர் சத்ரு பிடியிலிருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கு விடுதலை கொடுப்பீராக. ஆவியானவர் எப்பொழுது இறங்கோ ராஜா. அன்பு சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, அன்பு பெரியோர்களை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களுடைய நேரங்களில் ஆண்டவருக்கு செலவிடுங்க. உங்களுடைய நேரங்கள் தேவையில்லாத காரியங்களில் உங்களுடைய நேரங்களை செலவிட்டு கொண்டு இருக்கின்றீர்களா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களுடைய எல்லா நேரத்தையும் கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் அதில் ஒரு மகிமையை உங்களுக்கு வைப்பாரு. வேத வசனத்தில் உங்களுடைய நேரங்களை செலவிடுங்க. அதிகாலையில் எழுந்தவுடன் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினீங்கன்னா நிச்சயமாய் ஆண்டவர் அதில் ஒரு பெரிதான மகிமையை வைத்திருக்கின்றார். அதை நீங்க காண்பீங்க, இன்றைக்கு காண்பீங்க. ஆவியானவர் எப்பொழுது இறங்க ராஜா. இறங்க என் தகப்பனே. ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமாப்பா. ஒப்பு கொடுத்துருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆவியானவரை தேவையில்லாத இந்த உலக காரியங்களில் அவர்களுடைய நேரங்கள் இனி ஆவியானவரை செலவிடாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோமாப்பா. இனி நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவியானவரே அப்பா எழுந்த உடனேயோ இல்லை எங்கள் எல்லா வேலைகள் முடிந்த உடனேயோ நாங்கள் மொபைல் ஃபோனை எங்கள் கரங்களில் எடுக்காதபடிக்கு அப்பா சீரியல் பார்க்க ஓடாதபடிக்கு
இன்னும் அநேக தேவையில்லாத காரியங்கள் ஆவியான் தேவையில்லாத பேச்சுகளில் இருந்து எங்களை விலக்கி பாதுகாத்து அந்த நேரங்களிலே நாங்கள் பைபிள் எடுத்து வாசிக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. அந்த வேத வசனத்தை பிடித்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. உலக காரியங்கள் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் தகப்பனே. இப்பொழுது இறங்கோ ராஜா, உம்மை நோக்கி மேலானவர்களை நோக்கி அப்ப பார்க்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இப்பொழுது இறங்கோ ராஜா, இறங்கோ என் தகப்பனை. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மேலையும் ஆவியை ஊற்றுங்கப்பா. இனி நாங்கள் வேத வசனத்தை பிடித்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. இந்த வசனம் பஞ்ச காலம் வரும் பொழுது நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் அந்த வசனத்தை வைத்தோம்னா நாங்கள் பிழைப்போம் என் தகப்பனே. இன்றைக்கு இறங்கோ ராஜா, இறங்க என் தகப்பனை. ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வேத வசனத்துல நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே, வேத வசனத்தை நிலைத்திருக்க செய்ய போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.